இயேசுவின் இரத்தம் என்கிற தலைப்பில் நம்ம போதிச்சிட்ருக்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏற்கனவே உள்ள பகுதிகளெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்கலன்னா தயவு செய்து கேளுங்க. இயேசுவின் இரத்தத்தில் ஒரு முக்கியமான, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி லேவியராமகத்தில் பலி செலுத்துதல். இந்த பலி செலுத்துதல் பழைய பிரமாணத்தின் முறைமை. பழைய பிரமாணத்தில் ஒரு பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தணும், அதுக்கு பலி செலுத்தணும். அதில் 5 வகையான பலிகள் இருக்கிறது. அதாவது இந்த பலி செலுத்தினாதான் நீ தேவனுக்கு முன்பதாக தகுதியா நிற்க முடியும். அதுதான் பலி, இல்லையா? இப்போ இந்த பலி செலுத்துதல் ஆதாமில் இருந்தே இருக்குது. மோசையிலிருந்து அது 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 ஒரு அட்டவணைக்கு உட்படுகிறது, அதாவது சட்டத்துக்கு உட்படுகிறது. இப்படி 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 தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கு உட்படுது. 5 வகையாக அது பிரிக்கப்படுது. 5 வகையான பலிகள் இருக்குது. நம்ம பார்த்தோம். போடுங்க பாத. என்னென்ன பலிகள்? குட். 5 நம்ம எதை பார்த்தோம்? தகன பலி ஃபுல்லாக பார்த்தோமா? ரைட்டு, சரி. இன்னைக்கு நம்ம 2வது பார்த்து பார்க்க போகிறோம், போஜன பலி. என்னது? போஜன பலி. பாருங்க, 5 பலிகள். என்னது? நம்ம போஜன பலி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ போஜன பலிக்கு முன்னாடி இந்த போஜன பலியை பற்றியதான ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன். போஜன பலின்னா அது இயல்பு தமிழில் சொல்லணும்னா போஜன பலி இல்லை, படையல். என்னது? படையல். நல்லா புரியும் உங்களுக்கு. படைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க, கேட்டிருப்பீங்க. படையல், உணவு படையல். எப்படி? உணவு படையல். சரியான பதத்தில் சொல்லணும்னா போஜன பலி. இந்த பலி எதற்கெல்லாம் செலுத்துவாங்கன்னா, அன்னைக்குள்ள காலத்தில் யூத கலாச்சாரத்தில் தங்களை ஆளுகிற ராஜாவுக்கு தங்கள் மேலே தங்களுக்கு பாதுகாப்பு தரும்படியும் தீங்கை நினையாமல் கருணை காட்டும்படியும் ராஜாவுக்கு ஜனங்கள் போஜன படையலை செய்வார்கள். எப்படி? புரிஞ்சுதா? ராஜாவுக்கு, இப்போ எனக்கு ராஜா இருக்கிறாரு, என்னுடைய முதலமைச்சர் இருக்கிறாருன்னு வைங்க. இந்த முதலமைச்சருக்கு நான் ஒரு உணவு படையலை நேரடியாக போய் செய்யணும். செய்யும் போது அர்த்தம் என்னன்னா, என்னுடைய அந்த முதலமைச்சருக்கு முன்பதாக, என்னுடைய தலைவனுக்கு முன்பதாக நான் ஏற்கனவே செய்த எல்லா குறைவுகளையும் மன்னிக்கணும். படையலை ஏற்றுக்கிட்ட, படையல் கொண்டு வந்தாலே என்ன செய்யணும்? ஏற்றுதான் ஆகணும். படையலை நான் கொண்டு வந்துட்டேன்னா, அந்த போஜனத்தை படையலாக கொண்டு வந்துட்டேனாலே என்ன செய்யணும்? என்னுடைய தலைவன், என்னுடைய ராஜா என்னை ஏற்றுக்கொள்ளணும். என் பாவங்களை, என்னுடைய தீமையை நினைக்காமல் இனி என் வாழ்க்கையில தீமை உள்ள வராதபடிக்கு என்னை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு வந்துருது? ராஜாவுக்கு வந்துருது. இதுதான் அன்னைக்குள்ள நாட்களில் ராஜாவுக்கு முன்பதாக ஜனங்கள் செய்வார்கள். இதுதான் பொதுவான ஒரு போஜன பலி. அந்த போஜன பலி எப்படி இருக்கணும் அது எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த போஜன பலியை ஒரு 3 விதமாக பிரிக்கலாம் பாருங்க. இப்போ நான் சொன்னது ராஜாவுக்கு, இது எல்லாருமே ராஜாவுக்கு செய்வாங்க. இனி தேவனுக்கு செய்கிறது இருக்கு. எப்படி? இதே போஜன பலியை தேவனுக்கு செய்வாங்க, கடவுளுக்கு. இன்னொன்று மனுஷனுக்கு செய்வாங்க, அதாவது உறவினர்களுக்கு. புரியுதுங்களா? உறவினருக்கு 3 விதமா இந்த போஜன பலி, அதாவது போஜனத்தை பங்கிடுவது, இது ஒரு 3 வகையா இருந்தது. ஜனங்களுக்கு ஜனங்களே செய்கிறது, ஜனங்களோடு செய்கிறது,
ஜனம் ஒரு மனுஷன் ராஜாவுக்கு செய்கிறது, இன்னொன்னு அந்த தனிப்பட்ட மனுஷன் தேவனுக்கு செய்கிறது. இந்த 3 விதத்தில் இந்த போஜன பலியை செய்வாங்க. புரிஞ்சுதா? எத்தனை பேர் புரிஞ்சுது? கவனமா. தேவனுக்கு செய்கிறது, தங்களை ஆளுகிற ராஜாவுக்கு செய்கிறது, மனுஷனுக்கு உறவினர்களாக இருக்கலாம், நம்ம உடன்பட வேண்டிய மனுஷர்களுக்கு நம்ம செய்யணும். இப்போ நம்ம ஊரில் நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல, அவரை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? பண்ணீங்களா? எதுக்கு பண்ணீங்க? புதுசாக கல்யாணம் ஆனா, புதுசாக கல்யாணம் ஆச்சு, அதை என்ன சொல்லுவாங்க? முன்னாடியே ஒன்று கொடுப்பீங்களே, ஆணி ஆவணி புரட்டாசின்னு சொல்லி கொடுத்துருவீங்கள. இதே மாதிரி ஒரு விருந்து யூத கலாச்சாரத்தில் அது முன்னாடியே இருந்துச்சு. இந்த போஜன பலியை இப்படி செலுத்திட்டு வந்தாங்க இந்த 3 முறைமையில. இந்த போஜன பலியை எப்படி செலுத்தணுங்கிற கட்டளை இப்படி நம்ம பார்த்தோம்ல. தகன பலிக்கு 10 கட்டளை, 10 விதமான என்னது அது ஓலான்றது முறைமை இல்லையா? அந்த 10 விதமான ஓலா பார்த்தோம் நம்ம. இதுல 10 விதமான இதுலேயும் பிரமாணம் இருக்குது. போஜன பலியின் பிரமாணங்கள், அதாவது கட்டளை, அதனுடைய விதிமுறைகள் கவனிங்க. முதல்ல கோதுமையினால் செய்யப்பட்டதா இருக்க வேண்டும். எப்படி போஜன பலி எப்படி இருக்கணும்? கோதுமையினால் செய்யப்பட்டதா இருக்கு. ரெண்டாவது என்னது? உதிர்த்த தானியமாய் இருக்கணும். உதிர்த்ததுன்னா என்ன? உதிர்த்தது நீங்க நெல் எடுத்து உடைச்சு அரிசி அதை இது பண்ணி இடிப்பீங்க தெரியுமா? இடிச்சுட்டு அதை என்ன செய்யும்? அந்த இது உதிரும்ல, தள்ளி உதிர்ப்பீங்களே, அதான் உதிர்த்த தானியமாக இருக்கணும். அந்த கோதுமை நம்ம அப்படி பண்ணுவோம், நம்ம வீட்டில் லைட்டாக இடிப்போம், சதைப்போம். இப்போல்லாம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது இல்லையா? உதிர்த்த தானியமாக இருக்கணும். அடுப்பில் வைத்து ஆயத்தம் பண்ண விட வேண்டும். எப்படி? அடுப்பில் வச்சு ஆயத்தம் பண்ண வேண்டும். தட்டையான கல்லில் வைத்து ஆயத்தம் பண்ண வேண்டும். என்னது? என்ன கல்ல? தட்டையான கல். அடுத்து போடுங்க. கொப்பரையில் வைத்து ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். கொப்பரை என்ன? சட்டின்னு சொல்லுவோம்ல, சட்டி, பானை, கொப்பரையில் வைத்து ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். அப்பம் பிற்கப்பட வேண்டும். பிற்கிறதுனா என்ன? பிக்கிறது. அப்பம் எப்படி செய்யணும்? பிற்கப்பட வேண்டும். உப்பு சேர்க்கப்பட வேண்டும். எப்படி? உப்பு சேர்க்கணும். தேன் சேர்க்கப்படலாகாது. எப்படி? இதான் அந்த போஜன பலி இப்படிதான், அதனுடைய முறைமைகள். தேன் சேர்க்கப்படலாகாது. அதில் எண்ணெய் வார்த்து தூபம் இட வேண்டும். எப்படி? எண்ணெயை வார்த்து நீங்க என்ன செய்வீங்க? எண்ணெய் தாளிச்சு ஊத்துவீங்க இல்ல, அதே மாதிரி எண்ணெயை வார்த்து தூபம் இட வேண்டும். ஞாபக குறி ஆக செலுத்தப்பட வேண்டும். எப்படி? டோட்டல் 10 வகையான பிரமாணங்கள், அதாவது விதிகள். இந்த 10 விதியின்படி தான் போஜன பலியை செலுத்த வேண்டும். அது ராஜாவுக்கானாலும் தேவனுக்கானாலும் they are following. அவங்க அந்த யூத முறையில் அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த 10 கடைபிடிச்சிருப்பாங்க அந்த போஜனத்தை செலுத்தும் போது. இந்த 10 சாயல் சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தில் சாயல். நிஜம் எது? நிஜமான பலியானது யாரு நமக்கு? இயேசு தானே. இப்ப இந்த 10 இயேசுக்கு நடந்ததா? அதான் பார்க்க போறோம். எப்படி? இந்த 10 முறைமைகளை முன்னாடி போஜன பலி செய்யும் போது யூதர்கள் கடைபிடிச்சு வந்தாங்க. இப்ப இந்த 10 நமக்காக பலியான இயேசு இந்த போஜன பலியை செலுத்தினாரா? எப்படிங்க? நமக்குடைய இயேசு. ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. அப்போ இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார்,
பலிகள் 5 முறை, 5 பலிகள். இந்த 5 பலிகளையும் செலுத்தினாதான் வருஷத்துக்கு ஒரு பாவத்துக்கு நிவாரணம் கிடைக்கும். வருஷம் இந்த 5 முறைமையை யார் கடைபிடிப்பா? ஆசாரியன். உங்களுக்காக ஆசாரியன் யாருக்காக? ஜனங்களுக்காக கடைபிடிப்பா. இந்த 5 பலிகளும் என்ன செய்யணும்? பலிகளுக்குள்ள இருக்கிற இந்த விதிமுறையின் படிதான் அந்த 5 பலிகளையும் செலுத்தணும். என்னெல்லாம் பலி? தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்றணி. இந்த 5 செய்யணும். இந்த 5க்குள்ள இருக்கிற உப கட்டளைகள், இந்த கட்டளையின்படி இந்த 5 செய்யணும். ஓகே, கவனமா இருங்க, உற்சாகமா இருங்க, ரொம்ப முக்கியம். இது உள்ள அடுத்து வரும் உங்களுக்கு இல்லையா? சரி. இந்த 10 என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும் இல்லையா? சரி, இது 10 முறைமைகள். இதுக்கு இந்த கேப்ல நான் இன்னொன்று சொல்ல விட்டுட்டேன். நான் உங்களுக்கு சொன்னேன், பலி, போஜன பலி ராஜாவுக்கு செய்யணும், தேவனுக்கு செய்யணும், மனுஷனுக்கு செய்யணும். இது எப்படின்னு வேதத்தின்படி வேகமா டக்குன்னு பார்க்கலாம். ராஜாவுக்கு எப்படி செய்வாங்க? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 16 20 22 வரையும் வாசிங்க. ஆயுததாரியானான். ரைட், பாருங்க. இங்க சவுல் ராஜா அரசாளும் போது தாவீதினுடைய அப்பா தான் ஈசாய். ஈசாய் என்ன பண்றான்? தாவீத அவருடைய அரசவையில அவனோட ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் இங்க ஈசாய் ஒரு போஜன பலிய, ஒரு பலி செலுத்துகிற முறைமையை மொத்தமா செய்யறதுக்கு ஈசாய் என்ன செய்யறான்? பலியை கொண்டு எங்க செய்யறான்? ராஜாவுக்கு முன்பதாக செலுத்துறான். செலுத்த உடனே என்ன கிடைக்குது? அங்க என்ன கிடைச்சது? தாவீதுக்கு எனக்கு முன்பாக நிற்கட்டும். யார் சொல்றான்? அரசன் சொல்றான். தாவீது என் கூட நிக்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னான். ரைட்டு. அப்படியே சாமுவேல் 25 திருப்பிக் கொள்ளுங்க. 18 அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 திரட்டு திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. ஓகே ஓகே ஓகே. இங்க பாருங்க, இதே தான் உங்களுக்கு. ஏன்னா நான் இதை ராஜாவுக்கு முன்பதாக எப்படி செய்கிறது, இது எப்படி உண்மை அப்படின்றத நம்ம கொஞ்சம் அந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இது அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்திலேருந்து நீங்கள் இந்த போஜன பலியனுடைய கற்பனைகளை கரெக்டாக பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் ஆழமாக அது புரியும். ஏன்னா அந்த நியமனம், அந்த கட்டளையின்படி செஞ்சு வந்தாங்க. அதனால தான் அதை நான் பார்க்க சொல்கிறேன். பாருங்கள், தேவனுக்கு முன்பதாக எப்படி செலுத்தினாங்கன்னு பார்க்கலாம். 1 நாளாகமம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 நாளாகமம் 21 18 அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல்லி என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காற்று சொன்ன வார்த்தையின்படி போனான். ஓர்னான் திரும்பி பார்த்தான்,
அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவ தூதனை கண்டு ஒளிந்து கொண்டார்கள். போதும் போதும் போதும், ரைட். இப்போ பார்த்தீங்களா, இங்கே அடுத்து யார் பலி கொடுக்குறா? யாரு? தாவீது யாருக்கு கொடுக்க போகிறான்? தேவனுக்கு பலி செலுத்தும்படி ஒரு பலிபீடத்தை கட்டும்படி கேட்குறான் ஒரு நான்ட்ட. புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே இது எப்படி ராஜாவுக்கு பலி செலுத்தப்பட்டதோ அதே போல தேவனிடத்திலிருந்து தன்னுடைய அக்கிரமங்களுக்கு மன்னிப்பும் அந்த அந்த அக்கிரமங்களை இனி அவர் என்ன நினைக்காம இருக்கிறதுக்கான அந்த பலியையும் செலுத்தும்படி இப்ப தாவீது இங்க யாருக்கு என்ன பண்றான்? யாருக்கு பண்றான்? தேவனுக்கு இங்க என்ன பண்றான்? நியாயாதிபதிகள் புஸ்தகம் திருப்பி கொள்ளுங்க. நியாயாதிபதி 13 22-23. தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பாருங்களேன், இங்க மனோவா தானே, ரைட். ரைட், மனோவா. இங்க பாருங்க, மனோவா இங்க ஒரு உரையாடல் நடக்குது கணவன் மனைவிக்குள்ள. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கணவன் சொல்றான், நெகட்டிவா சொல்றான், நான் சாகவே சாவோன்னு சொல்றான். சாவு எப்படி வரும்? பாவத்தின் நிமித்தம் வரும். இப்ப இந்த சாவுன்னு சொன்ன உடனே மனோவாவுடைய மனைவி சொல்றா, அப்படி என்றால் தேவன் நம்மளிடத்தில் இந்த பலிகளை கேட்டிருக்க மாட்டார். இப்பொழுது பலி செலுத்தி இருக்கிறோமே, எப்படி பலி செலுத்தி இருக்கிறோமே, அதாவது நான் முதல்ல சொன்னேன், பலி செலுத்துறதுக்கு அப்புறம் பலி ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு தேவனே உங்க மேல கோபமா இருக்க முடியாது. ஏன்னா பலி செலுத்துதலுடைய நியமத்தின்படி நீங்க பலியை செலுத்திட்டீங்கன்னா நீங்க முன்னாடி இருக்கிற எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? பெற்றுட்டீங்க. இனி தேவன் உங்க மேல பழி சுமத்த முடியாது. பிசாசு இல்ல மேட்ரு. தேவன் உங்க மேல பழி சுமத்த முடியாது. ஏன்னா தண்டனைக்கு உங்களுக்கு வர வேண்டிய தண்டனை யார் மேல போயிருச்சு? இந்த தகன பலி, போஜன பலி, குற்ற நிவாரண பலி, இந்த பலிகள் இருக்குல்ல, அந்த பலிகள் மூலமாய் பலிகளுக்கு தேவன் நியமித்த நியமனத்தின்படி அந்த பலி செலுத்துற மனுஷன் என்ன செய்யறான்? தப்புவிக்கப்படுகிறான். இது தேவனே சொன்னது. யாருங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிற எவனும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பாவத்தை போய் என்ன செய்ய முடியாது? இந்த பாவத்தை வச்சு இவன் இதுக்கு இந்த தண்டனைக்கு உரியவன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் இதனுடைய நியமனம். அப்ப அதான் சொல்ற, அவர் தேவன் கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமா இருந்தார். அவருக்கு நம்மளை கொல்றதா திட்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துன்னா நம்ம கிட்ட அவர் சர்வாங்க தகன பலியை, போஜன பலியை ஒப்புக்கொள்ள மாட்டாரே. புரியுது உங்களுக்கு? ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார். அப்படின்னா நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம், நம்ம சாக மாட்டோம். எப்படி?
பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகும், அப்படித்தானே? அப்ப நம்ம சாகிறது இல்லை, நிச்சயமா பிழைப்போம். ஏன்னா தேவன் சொன்னதை நம்ம செஞ்சிருக்கிறோம். எப்பவுமே எப்படி தெரியும்? விசுவாசத்தை எப்படி பேசணும்? உங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது என்ன பேசணும்? நெருக்க வரும்போது என்ன பேசணும்? வாயை திறந்து நான் கேட்டிருக்கிறேன், கர்த்தரிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், தேவன் என்னை கைவிட மாட்டாரு, அவர் எனக்கு சொன்னபடி நான் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். இப்ப நான் நம்ம இன்னும் கேட்டா கீழ்ப்படுதலும் அவர்தான், நமக்குள்ள கீழ்ப்படுதலை வச்சவரும் அவர்தான். நம்ம கீழ்ப்படியாமையினால் வந்த பாவத்தின் நிமித்தம் வந்த அந்த தண்டனைக்கு நம்மளை விலக்கினவரும் அவர்தான். ஆகையினால முழுவதுமா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? தப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கணும். சபை புரியுதா? நீங்க ஜெபிக்கும் போதும், பிரச்சனை வரும்போது, சூழல் மாறி வரும்போதும், பிரச்சனை வரும்போது நீ என்ன சொல்லணும்? அவர் என்னை மன்னித்திருக்கிறார், அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய அக்கிரமங்களை அவர் நினையாமல் இருக்கிறார், ஏன்னா அவருடைய இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. இதுதான் பேசணும். ஜெபம் என்னென்ன செய்யறது? போய் உட்காந்து செவத்தை முட்டி செவத்தை உடைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. கருத்தா பாயிண்ட பிடிச்சு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இங்க இவ பாயிண்ட பிடிக்கிறா. மனவா சாகவே சாவோன்றப்போ மனைவி சொல்றா, இல்லையே நம்ம சாக வேண்டாமே, ஏன்னா நம்ம அவர் சொன்ன மாதிரி பலி செலுத்திருக்கிறோம், அவரும் பலியை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, அப்ப நம்ம சாகவே மாட்டோம். உங்க புருஷன் பிரச்சனையில் இருக்கும்போது, அல்லது உங்க மனைவி பிரச்சனை இருக்கும்போது, உங்களை சார்ந்தவங்க பிரச்சனை இருக்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? உங்களுக்காய் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரே, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதே, உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறதே. இததான் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றீங்களா? வீட்டில் என்ன சொல்லுவீங்க பிரச்சனை வரும்போது? கூட சேர்ந்து கத்தப்படாது. என்ன செய்யணும்? பேசணும். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. வியாதி வரும்போது பயமா இருக்குது, இல்ல நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன். ஏன்னா என் சரீரத்தில் வியாதி வராதபடிக்கு அவர் தன்னுடைய சரீரத்தை முழுவதுமாய் தோலுரிக்கும்படி கொடுத்தார். அவருடைய சரீரம் முழுவதும் கிழிந்தது, அதனால் நான் பிழைச்சிருக்கிறேன். இதை சொல்லணும். ஜெபம் இப்படிதான் பண்ணணும். அப்படி பண்ணி பாருங்க, உங்களோட வியாதியை பார்க்க மாட்டீங்க. நீங்க உங்களுக்கே நல்லா தெரியும், என்னை விட்டு வியாதி ரொம்ப தூரமா இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பாருங்க, பயந்துட்டே இருப்பாங்க பாருங்க. ஏன்? சத்தியம் தெரியாது, உண்மை தெரியலன்னா பயம் வந்துடும். பயம் வந்துச்சுனாலே பிசாசுக்கு தன்னுடைய கிரியைகளை உள்ள கொண்டு வரதுக்கு ஈஸி. இப்ப நமக்கு தெரியுது, இங்க மனோவோட ஒய்ஃப் சொல்றா, இல்லையே நமக்காக நம்ம அவருக்காக அவர் சொன்ன, தேவன் சொன்ன எல்லாவற்றையும் பலியை செலுத்தி இருக்கிறோமே, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க நமக்கு புதிய உடன்படிக்கையில இயேசு நமக்காய் குற்ற நிவாரண பலி, தகன பலி, போஜன பலி, எல்லா பலிகளையும் சேர்த்து சிலுவையில செலுத்திட்டச்சு. It paid it all. ஹலோ, நமக்காக எல்லாத்துக்கும் விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். பைபிள் சொல்லுது, நீங்கள் விலை கிரயம் செய்யப்பட்டிருக்கிறீர்களே. பிசாசு வந்து நிற்கும் சொல்ல, ஏய் ஐ அம் பெய்ட். சொல்லுங்க, நான் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தம் என்கிற அந்த மகாபெரிய விலையை எனக்காய் என்னை படைத்த தேவன் கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார். நித்திய நாட்களுக்கு இந்த மீட்பு எனக்குள் இருக்கிறது. இந்த மீட்பு பேசிக்கொண்டே இருக்கும், இவன் என்னுடையவன் என்று, இவள் என்னுடையவன் என்று. பாருங்க, இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே அங்கிருந்து ஒரு அறிவிப்பு என்ன வந்துச்சு?
இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது என்னுடைய சன்னு. இவருக்கு இங்க யாருக்கு மேல, இவர்கிட்ட இவரை விலைக்கு வாங்க முடியாது. ஏன்னா இவர் என்னுடைய ஆளுன்னு அர்த்தம். எப்படி எப்படி தாலி கட்டியிருப்பாங்க மனைவி இல்லையா? தாலி கட்டுறதுனா கூப்பிட்டு வந்தாங்க இல்லையோ? மோதிரம் போட்டாங்களோ? ஒரு அடையாளம். அதுக்கு அர்த்தம் என்ன? சோல்ட் அவுட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் மார்க்கெட்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா டப்புன்னு நல்லா இருக்குதேன்னு போய் பார்த்தா அதில் எழுதி சோல்ட் அவுட்ன்னு இருக்கும். பாருங்க, இது விற்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது சோல்ட் அவுட்ன்றதை நம்ம அதில் போய் திரும்ப அதை கேட்க முடியாது இல்லையா? துணி கடையில் போவீங்க, எல்லாத்தையும் வேண்டி கூச்சிக்கிட்டு ஒன்றையும் வாங்காமல் யாராச்சும் எடுத்து அப்படி தூக்கி, இது நல்லா இருக்கு இல்லையா அப்படி நீங்கள் பிடிச்சா தருவாங்களா? அடிதான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் எடுத்தாச்சு. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து காசை கொடுத்துருக்க, பில்லே கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் நான் தான் முதல்ல எடுத்தேன். பண்ணுவீங்களா இல்லையா? துணிக்கடையில் எல்லாம் வைராக்கியம் இருக்குது. எப்படி? துணிக்கடையில் எல்லாம் நல்ல வைராக்கியம் இருக்குது. நான் தான் பார்த்தேன் இந்த பச்சையை இருக்குது இல்லையா? அப்போ நம்ம எவ்வளோ வைராக்கியமாக இருக்கணும். இது அறிந்தாதான் அந்த வைராக்கியம் வரும். எந்த அளவுக்கு அவர் என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்ன்றத நான் அறியும் போது எனக்கு அதுக்கு மேல ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப மூன்றாவது என்ன பலினா, ஒருவர் வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு, நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு இதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவர் நமக்கு வந்திருக்கிற ஒரு விருந்தினர் வர்றாரு அப்படின்னு வரீங்களா, ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பலி செலுத்துவோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. நீங்க தண்ணியை குடிக்கிறீங்க, ஒரு வந்த உடனே ஒரு ஆளுக்கு டீ குடிக்கிறீங்கன்னு அர்த்தம் என்ன? அவங்கள நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். பச்சை தண்ணி கூட கொடுக்கலன்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இனி வீட்டுக்கு போங்க. போனோன்னு பாருங்கள், இந்த திருநெல்வேலி மாவட்டம் அந்த நாரூல் தாண்டாலே போனோன்னு என்ன செய்வாங்க, அப்படியே அந்த துணியை எடுத்து அம்மா இருங்க பார்த்தீங்களா, சேலையை எடுத்து கொஞ்சம் இப்படி ஒரு சைஸாக வச்சுட்டு அந்த துணியை அந்த தண்ணியை கொண்டு இப்படி தருவாங்க பாருங்கள். செம்பு அடியில் ஒரு கை இல்லையா? நல்ல பழக்கம் பாருங்கள். அது வேற எங்கேருந்து வரல, இங்கேருந்து வந்துச்சு. அது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை ஒன்று லைட்டாக பார்ப்போம். உங்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் விருந்தினருக்கு எப்படி உபசரணை பண்ணியிருக்கேன். ஆதியாகமம் 18ல் 1 முதல் 7 வரைக்கும். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து, மூன்றாவது வசனம், ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீங்கள் சொன்னபடியே செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கண்டை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ரைட். இனி வாருங்க, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்களும் புசித்தார்கள். இப்ப என்னன்னா, இங்க ஆபிரகாம் ஒரு பலி செலுத்துறான். எப்படி?
என்ன செய்யறான்? ஆட்டை அடிக்கிறான், வேலைக்காரனை சொல்லி ஆட்டை அடிக்கிறான், போஜன பலி செய்கிறான். அதே மாதிரி யார் செய்கிறது? லோத்து. யார்? இன்னொருத்தன் யார்? 19ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்ச லோத்து. லோத்தும் அதே மாதிரி பண்றான். இவங்க எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, கர்த்தர் சோதோம் கோமாரா பட்டணத்தை அழிக்க போறார். எப்படி? சோதோம் கோமோரா பட்டணம் அழிய போகுது. ஏன்னா இந்த சோதோம் கோமோரா பட்டணத்துல பாவம், பயங்கரமான பாவம். அங்க பாவம் வர்றதுக்கு மெயின் மேட்டர் என்னன்னா பணம். என்னதுங்க? பைபிள்ல சொல்றதுக்கு என்ன? பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த சோதோம் கோமாரா பட்டணம் உண்மையிலே உங்களுக்கு நீங்க பைபிள்ல முந்தின அதிகாரம் படிக்கும் போது தெரியும், ஆபிரகாமும் லோத்தும் சேர்ந்து இருந்தாங்க. அப்போ லோத்து ஒரு இடத்துல கேட்கிறான், உம்முடைய ஆடு என் ஆடு சேருது, அது சேருது, ஒரே குழப்பமா இருக்குது. ஆபிரகாமுக்கு கூட இவன் இருந்ததுனாலதான் செழிக்கவே செஞ்சான். ஆனா இவன் எனக்கு தனியா கொடு, பிரிச்சு கொடுன்னு கேட்கும் போது ஒரு கட்டத்தில் ஆபிரகாம் சொல்றான், நீ உனக்கு பிடித்தத எடு அப்படின்றாரு. அப்போ அங்கே மிகவும் செழிப்பாயிருந்த பட்டணம் எது? சோதோம் கோமாரா பட்டணம். இந்த பட்டணத்தை தான் அவன் கேட்கிறான். இவன் அந்த பட்டணத்தை எடுத்துட்டான். கொஞ்ச நாள் போகும்போது, நாட்கள் செல்ல செல்ல அந்த பட்டணம் மகா பெரிய கொடுமையான பாவங்களை செய்கிறது. அந்த பாவம் செய்கிறதுனால தேவன் அருவருப்பான பாவங்களை செய்யறாங்க. இதனால தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க சித்தமிடுகிறார். அப்ப அந்த அறிவிப்பை ஆபிரகாமுக்கு தேவன் அறிவிக்கிறாரு. ஆபிரகாமுக்கு அறிவிச்சோன்னு ஆபிரகாம் என்ன செய்யறான்? பலி செலுத்துறான். இங்க லோத்து பலி செலுத்துறான். இந்த சோதோம் அப்படின்னாலே என்னது அர்த்தம்? சோதோம். சோதோமுக்கு பேரு, சோதோமுடைய எபிரேய பதம் அப்படின்னா, சோதோம் என்கிற பேருக்கு எபிரேய பதம் உப்புன்னு அர்த்தம். அப்படி உப்புன்னு அர்த்தம். எப்படின்னா அந்த தேசத்துல மிகப்பெரிய பிசினஸ் உப்பு தான். எப்படி? அது கடற்கரை சார்ந்த இடம். அந்த இடத்துல உப்பு எப்படின்னா, அந்த சோதோம் இருக்கிற சோதோம் கடல் பக்கத்துல அந்த டெட் சீன்னு சொல்லுவோம் இல்லையா, சவக்கடல். அந்த சவக்கடல் இருக்கிற அந்த கடல்ல இருக்கிற உப்பு தண்ணி பயங்கர உவர்ப்பு ஜாஸ்தியான ஒரு இடம். அங்க என்ன செய்வாங்களான்னா, தண்ணிய கோரி அப்படியே வச்சுட்டு வந்துட்டா சாயங்காலம் உப்பாயிரும். இன்னொரு அந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, அந்த நாட்களில் உலகம் முழுவதற்கும் உப்பு இங்கதான் சப்ளை ஆயிருக்கு. எப்படி? உப்பு இந்த சோதோம் கோமோரா பட்டணத்தில் தான் உப்பு உலகம் முழுவதற்கும் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ உலகம் முழுவதற்கும் ஒன்னு சேல்ஸ் பண்றாங்கன்னா அந்த நாடு செழிப்பான நாடு. அப்ப அவங்களுக்கு பணம் ஜாஸ்தி. அவங்க பயங்கரமான பாவம், ஓரின சேர்க்கை, இதெல்லாம் பயங்கர மோசமா நடக்குது. தேவன் அருவருப்பினால அந்த தேசத்தை அழிக்கிறார். அந்த பாவம் செய்வதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாவம் செய்யறதுக்கு காரணமே பணம் தான். புரியுதா? அப்ப இங்க அழிக்க போறாரு. அழிக்க போறோன்னு என்னன்னா, இவங்க ரெண்டு பேரோட குடும்பமும் தப்பிருச்சு. லோத்துக்கு மனைவி மட்டும் தப்பல்ல. எப்போ இதொക്കെ விட்டுட்டு நான் எங்க போக்கு, எத்தனை நாடு, எப்படி எங்கண்டெல்லாம் ஆளும் வந்து வேண்டாம், எத்தனை ரூபா கிட்டுச்சு. இந்த உப்பை விட்டுட்டு போலான்னு சொன்னா திரும்பி பார்த்தா உப்பு தூணாயிட்டா. இப்போ நிற்கிறாளாம் இவ. அப்படி ஐயோ என்ன செய்ய இந்த உப்புன்னு நின்னா, அது சுயம். தன் சுயத்துல அவ எடுத்த முடிவினாலதான் அவள் அங்க உப்பு தூணானா, பிரயோஜனமற்று போனா, ரட்சிப்பை இழந்து போனா. ஆனா மற்றவர்கள் தப்பிட்டாங்க. லோத்து அவன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் தப்பிட்டாங்க. புரியுதா? ஓடுறாங்க, திரும்பி பார்க்காம ஓடிட்டாங்க, தப்பிட்டாங்க. அப்போ இந்த ஒரு அநீதியிலிருந்து, இந்த ஒரு கொடூரத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி அங்கே என்ன நடக்குது?
வீட்டுல வந்தவங்களுக்கு ஒரு உபசரணம் நடக்குது. பலி செலுத்துறான், ஆபிரகாம் செலுத்துறான். யார் செலுத்துறது? லோத்து. இப்படி பலி செலுத்தின உடனே அங்க பாதுகாப்பு வருது, சமாதானம் வருது, சந்தோஷம் வருது, இதெல்லாம் வருது. சரியா? இப்போ இனி இந்த 10 போஜன பலியின் 10 மேட்டரையும் டக 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 டகா பார்ப்போம். 10 முறைமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 முறைமையில போஜன பலியை எப்படி செய்வார்கள், அது எப்படி பழைய இயேசுக்கு முன்பதாக பழைய நியமத்தின்படி எப்படி செய்தாங்க, புதிய நியமத்தின்படி அது இயேசுக்கு எப்படி நடந்தது, எப்படி அங்க எப்படி நடந்தது, இயேசுக்கு இது எப்படி நடந்தது போஜன பலி, இயேசு எப்படி போஜன பலி ஆனார் இல்லையா? ஆயிருக்கணும்ல, அவரையும் சாப்பிட்டுருக்கணும்ல இல்லையா? சரி பார்ப்போம், திருப்பிக் கொள்ளுங்க. முதல்ல பார்ப்போம், என்னதான் இருக்கணும்? போஜன பலி கோதுமையினால் செய்யப்பட்டதா இருக்க வேண்டும். திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 12:24. யோவான் 12. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பாருங்க, கோதுமை அன்னைக்கு அது கோதுமை தான் என்ன கொடுப்பாங்க, பலி செலுத்துறதுக்கு என்ன கொடுப்பாங்க? கோதுமை இல்லையா? முதல்ல அது எப்படி இருக்கணும்? பலி செலுத்தல் எப்படி இருக்கணும்? கோதுமையா இருக்கணும். அந்த கோதுமை எப்படி இருக்கணும்? நல்ல விளைஞ்சு முத்தி எங்கே இருக்கணும்? அதிலே இருக்கக்கூடாது. அது என்ன செய்யணும்? எடுத்து பயன்படுத்தி மறுபடியும் விதைச்சாதான் அடுத்து என்ன செய்யும்? கோதுமை வரும் இல்லையா? இப்போ இங்க புதிய பிரமாணத்துல இயேசுவே அந்த கோதுமையா இருந்தார். அவர் இந்த பூமியில விழுந்து மடிந்தார். புரியுதா? அப்போ எப்படி கோதுமையினால இந்த போஜன பலி செய்யணுமோ, இயேசு இங்க சிலுவையில நமக்காய் இரத்தத்தை சிந்தினார். தன்னை தான் தாழ்த்தி இந்த பூமியில என்ன செஞ்சாரு? அவர் சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவர் சிங்காசனத்தை விட்டு இந்த பூமியில வந்து விழுந்தார். அவர் விழுந்ததுனாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு குட்டி கிறிஸ்துவா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம், நம்ம எல்லாம் அவருடைய விதையினால் வந்த பலன். சூப்பர். புரியுதா உங்களுக்கு? ஒரு விதைக்குள்ள, இயேசு என்கிற ஒரு கோதுமை விதைக்குள்ள எவ்வளவு லட்சம் கோடி ஜனங்களுடைய ரட்சிப்பு இன்றைக்கு அறுவடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? ரைட்டு. அடுத்தது, உதிர்ந்த தானியமா இருக்க வேண்டும். கோதுமை எப்படி இருக்கணும்? உதிர்ந்த தானியமா இருக்கணும். அது எப்படின்னா, அது எப்படி பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு எப்படின்னா கோதுமையை எடுத்து வறுப்பாங்க. எப்படி? அது என்ன செய்யணும்? அதுக்கு முறைமை எப்படி? தீயில போட்டு என்ன செய்யணும்? அதை வறுத்து பின்பு அதை கூட்டி வச்சு, எப்படி அதை அப்படி குவியலை வச்சு மரக்கட்டையால் அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்க? அப்படிதான் அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? கூட்டி வச்சு வறுத்து, சொல்லுங்க, கோதுமையை வறுத்து அதை கூட்டி வச்சு அதுக்கு மண்டல அடிக்கணும். அடிச்சு 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 அது மேலே இருக்கிற அது தொலி என்ன செய்யும்? உறிஞ்சு உறிஞ்சு வரும். பார்த்தீங்களா? இதுதான் உதிர்ந்த தானியம். அந்த கோதுமை என்ன செய்வாங்க? இப்படி தீயில போட்டு மரக்கட்டையில அடிப்பாங்க. அடிக்கும் போது அதுக்கு என்ன ஆகும்? அதுக்கு தோல் உரிக்கப்படும். திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 53, வேகமான கூட வசனத்தை எடுங்க. ஏசாயா 53 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல், தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். 10வது வசனம் வாசிங்க. அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்,
அவருடைய ஆத்துமா தன்னை குற்றவாளியா ஒப்பு கொடுக்கும் போது சத்தத்தை கண்டு ரைட், சூப்பர். இங்க பாருங்க, இங்க தெளிவா புரிஞ்சது என்ன நடந்தது. 57 அவரே கர்த்தரே அவரை பிதாவே தன் குமாரனின் நொறுக்க சித்தமானார். இயேசு எப்படி அடிக்கப்பட்டார்னு சொல்லித்தாரேன். கோதுமை அடிச்ச மாதிரி தானே அடிக்கணும். வரலாறு என்ன சொல்லுதுன்னா, எபிரேய முறைப்படி தலையில் அடிப்பாங்களாம். எப்படி? உருட்டு கட்ட வச்சு தலையில் அடிப்பாங்க. எப்படி? கோதுமை முதல்ல வறுக்கணும் இல்லையா? வறுத்துட்டு அந்த கோதுமையை கட்டையால் மரக்கட்டையால் அடிக்கணும். இயேசுவை மரக்கட்டையால் அடிச்சிருக்காங்க. தலையில் இந்த முள் முடி வச்சு என்ன செஞ்சுருக்காங்க? அடித்து என்ன செய்வாங்க? என்ன செய்யணும்? அடித்து உரிச்சாங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சதா? ஒரு கோதுமையை நம்ம சும்மா போட்டு உரலை போட்டு நல்லா குத்திடுவோம் அதுக்கு தோல் உரிக்கிறதுக்கு. இயேசு தலை முதல் கால் வரைக்கும் தோல் உரிக்கப்பட்டார். சாதாரண உருட்டு கட்டையால் தலையை அடிச்சாங்க. அப்போ அடிச்ச தலையெல்லாம் பிளந்துருக்குமா? தலை பிளந்துருக்குமா? ஆமாங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் அவர் அந்த கோலமானார். அவருக்கு மனுஷ ரூபம் இல்லாதிருந்தது. மனுஷனுடைய ரூபத்தை இழந்து போனார். ஏன்னா உச்சத்திலிருந்து உள்ள கால் வரைக்கும் அவருடைய பாடியில் இருக்கிற ஒவ்வொரு சதையும் பின்னி பிடுங்கி அவர் ஒரு மனுஷ ரூபமே இல்லை அவருக்கு. அந்த மாதிரி ஆச்சு. அப்போ உதிர்ந்த தானியமா இயேசு என்ன செஞ்சாரு? மாறினாரா இல்லையா? உங்களுக்காக எனக்காக மாறினாரா இல்லையா? சூப்பர். மூன்றாவது பாருங்க, அடுப்பில் வைத்து ஆயத்தம் பண்ண வேண்டும். எப்படிங்க? அடுப்பில் வச்சு ஆயத்தம் பண்ணப்படும். அது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பு என்பது கோபாக்கினை. அடுப்புன்னது என்னது? தேவனுடைய கோபாக்கினை. பாவம் செய்யும் போது தேவனுடைய கோபாக்கினை வரும். ஆக்கினை தண்டனை. கோபாக்கு தேவனுடைய கோபம், கோபத்தின் தண்டனை எது வரும்? வரும். அப்போது இங்க அடுப்புல வைக்கிறதுனாலே தீயினால என்னது? கோபாக்கினை வரும். இயேசு பைபிள் வசனம் சொல்லுது, அவர் நம்ம மேல வருகிற ஆக்கினை, ஏசாயா 53 அவர் நம்ம மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ இங்க தீயில வச்சு என்ன செய்யணும்? அடுப்புல வச்சு அதை ஆயத்தம் பண்ணணும். பண்ணும்போது என்ன நடக்கும்? சூடு பிடிக்கும்ல. ஆமா. பண்ணும்போது அதுக்கு அர்த்தம் அந்த அந்த சூடுங்கிறது என்னதுன்னா கோபம், தேவனுடைய கோபம். இப்ப நீங்களும் நானும் செய்த பாவத்துக்கான தண்டனை தேவனுடைய கோபாக்கினை. அந்த கோபத்தின் தண்டனை என்ன செஞ்சிருக்கு? இயேசுவின் மேல போயிடுச்சு. நம்ம மேல வர வேண்டிய நம்ம பண்ண தப்புக்கு எல்லாமே, நம்ம செஞ்சது எல்லாமே தப்பு தான். நம்ம நீதின்னு ஒண்ணுமே செய்யல மனுஷன். எல்லா தண்டனையும் அவர் மேல அவர் சுமந்து தீர்த்தார். அந்த கோபம் என்ன? பாவத்தின் தண்டனை மரணம், மாற்றமே கிடையாது. அதான் சட்டம். இந்த பாவத்தின் தண்டனையாகிய மரணம் யார் மேல வந்துருச்சு? இயேசுவின் மேல வந்துருச்சு. அப்ப அடுப்பில் வைத்து ஆயத்தம் பண்ணப்படணும். ரைட்டு. நான்காவது, தட்டையான கல்லில் வைத்து ஆயத்தம் பண்ணப்பட. தட்டையான கல்லுனா என்ன? தட்டையான கல்லுனா புரிஞ்சது இல்லையா? சப்பக்கல் இல்லையா? சப்பக்கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம பணியில் சப்பக்கல். இந்த கல்லில் வச்சு ஆயத்தம் பண்ணப்படணும். அது எப்படி? இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஹீப்ரூல இந்த தட்டையான கல்லுன்னா கபாத்துன்னு சொல்லுவாங்க. எப்படி? கபாத்துன்னு சொல்லுவோம். தமிழில் இது தளர் வரிசை. திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம், யோவான் 19:13 பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்று எபிரேய பாஷையிலே
கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயஸ்தானத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை போதும், இது இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுக்கு முன்னாடி பிலாத்து கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்போ பிலாத்து வந்து அந்த பிலாத்து வந்து இந்த தளவரிசை அப்படின்னா, அதாவது இந்த கபாத்துங்கிறது தமிழில் தளவரிசைன்னு அர்த்தம். இந்த தளவரிசை அப்படின்னா, முன்னாடி யூத கலாச்சாரத்தில் கோயிலுக்கு முன்னாடி எப்படிங்க, கோயிலுக்கு உள்ள யாருமே போக முடியாது. எப்படிங்க, கோயிலுக்கு உள்ள யாருமே போக முடியாது. ஜனங்கள் கோயிலுக்கு வெளியில தான் நிற்கணும். பிரதான ஆசாரியன் தான் அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. இந்த ஜனங்கள் எங்கே நிற்பாங்கன்னா, அந்த வெளியில் நிற்பாங்க. சரியா? இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த புல்பிட்டு வந்து கோயில்னு வச்சுக்கோங்க. இதுதான் தளவரிசை. அப்படின்னா நீங்கள் வெளியே நிற்கணும். புரியுதா? இயேசு குற்றவாளின்னு சொன்ன உடனே அங்க எங்க போய் நிற்கிறார் அப்படின்னா, தளவரிசையில் போய் நிற்கிறார். ஹலோ, அந்த கபாத்தியன் கபாத்தியன்னா நிறைய தளவரிசை, அதாவது தளம்னு சொல்லுவோம். நம்ம தளம்னு சொல்லுவோம் இல்லையா, தளம். அந்த தளத்தில் போய் நில்லு. இப்போல்லாம் அது பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. அந்த தளத்தில் போய் நில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா. சபைக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு தளம் இருக்கும். அந்த தளத்தில் தான் ஜனங்கள் நிற்கிறதுக்கு முடியும். புரியுதா? அப்போ இயேசு அங்கே அப்படிதான் நின்னார் போய் குற்றவாளியா. புரிஞ்சுதா உங்களுக்கு? பாருங்க, பழைய உடன்படிக்கையின் சபையில் அப்படிதான் ஜனங்கள் நிற்கணும். அதுதான் ரூல். உள்ள போக முடியாது. திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 7. வேகமாக வசனம் படிச்சிக்கணும், கொஞ்சம் வேகமாக படிங்க. நிறைய வசனம் இருக்குது. இந்த வசனம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நாளாகமம் 7:3. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். திருப்பிக்குள்ள எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 17. எசேக்கியேல் 40:17. எத்தனை வெளிப்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே அறை வீடுகளும் பிராகாரத்தின் சுற்றிலும் பதித்த தளவரிசையும் இருந்தது. அந்த தளவரிசையின் மேல் 30 அறை வீடுகள் இருந்தது. ரைட். யோவான் எடுத்துக்கோங்க. யோவான் இது இவ்வளோ. ஒரு நிமிஷம். இது பழைய பிரமாணத்தின்படி உங்களுக்கு அந்த வசனம் தளவரிசை எப்படி ஜனங்கள் பாருங்க, அங்கே பலி செலுத்தும் போது இங்கே நின்று முகங்குப்புற என்ன செய்வாங்க, விழுந்து வணங்கி கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த பலி செலுத்தும் போது, ஏன்னா நம்ம தகுதி இல்லை. எப்படிங்க? தகுதி இல்லாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. கோயில் இருக்கும், கோயிலுக்குள்ளே போக முடியாது. பார்த்துருக்கீங்களா? சிலர் ரொம்ப பார்த்தீங்களா, இந்த ஜாதி, இந்த இனம், இந்த குலம், இந்த கோத்திரம் அப்படின்னு இன்றைக்கும் நீங்கள் சில சமுதாயத்தில் சில பிரிவினைகளை நீங்கள் பார்ப்பீங்க. சில கோயில்களுக்குள்ள சிலர் உள்ளே ஏறக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அதே மாதிரி அன்னைக்கு யூத கலாச்சாரத்தில் ஆலயத்தில் உள்ளே போக முடியாது. பலி செலுத்தினாலும் நீ வெளியே நின்று முகங்குப்புற விழுந்துதான் வணங்கணும்.
இப்போ திருப்பிக் கொள்ளுங்க, இயேசுக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8, யோவான் 8 நீங்கள் படிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். இயேசு ஒலிவமலைக்கு போனார். தேவாலயத்தும் போது ஜனங்கள் எல்லாம் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்தவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். எங்கே பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கரெக்டாக பாருங்கள். இயேசு எப்படி உட்கார்ந்தார்? மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். எந்த இடத்துல? அவர் எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தார்? இந்த தள வரிசையில் தான் ஆண்டவர் உட்கார்ந்துருந்தார். இப்போ நான் போதிக்கிறேன், நீங்கள் எதுக்குள்ளே இருக்கீங்க? ஆலயத்துக்குள்ளே இருக்கிறீங்க. முன்னாடி தேவனுடைய வார்த்தையை கேட்கணுன்னா நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வர முடியாது, தகுதி இல்லை. அதனால் எங்கே இருக்கணும்? முன்னாடி இங்கே ஆலயமாக இருந்தால் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் தளவரிசை, அங்கே நிற்கணும். யூதர்கள் அடுத்து புற ஜாதிகளெல்லாம் அங்கே நிற்கணும், கிலோமீட்டர் கணக்கில் அந்த பக்கம். அங்கே நின்று பலியை கொண்டு கொடுத்துட்டு அங்கே போய் நிற்பாங்க. புரிஞ்சுதா? தளவரிசை அவ்வளோ தளம் அங்கே கிடக்கும், அந்த தளத்தில் இருப்பாங்க. இயேசு இங்கே இருக்கிறாரு. இயேசு தளவரிசையில் இருந்ததுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னா, இந்த சாப்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு தேவ ஒலிவமலையிலேருந்து வராரு, ப்ரேயர் பண்ணி முடிக்கிறாரு, வராரு, இங்கே வந்து தளவரிசையில் இருக்கிறாரு. எதில்? ஆலயத்துக்கு முன்பதாக இருந்து ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு? போதித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒருத்தியை பிடிச்சிட்டு வராங்க. யார? ஒரு விபச்சாரம் செய்த ஸ்திரீயை கையும் களவுமா பிடிச்சிட்டு வராங்க. இவளை கொண்டு விட்டுருக்காங்க. இவள் மோசேயின் பிரமாணத்தின்படி இவள் விபச்சாரம் செய்திருக்கிறாள், இவளுடைய தண்டனை கல்லெறியப்படும், நீர் என்ன சொல்லுகிறீர்? புரிஞ்சுதா? இதே மாதிரி இந்த விபச்சாரி ஆலயத்தில் நின்னது போலதான், அந்த தளவரிசையில் நின்னது போலதான் பிலாத்துக்கு முன்பதாக இயேசு நின்னார். தலை குனிஞ்சு நின்னார். உங்களுக்கும் எனக்கும். அன்னைக்கு விபச்சாரி இருந்தவளுக்கு இயேசு என்ன சொன்னார்? உங்களில் ஒருவன் பாவம் செய்யாதவனாய் இருந்தால் முதலில் அவளை கல்லெறிய கடவன். புரிஞ்சுதா? ஒருத்தருமே இல்லை, எல்லாம் போயிட்டானுங்க இல்லையா? திரும்ப மேலே ஒரு வாட்டி சொன்னார், குனிஞ்சிருந்தார். அடுத்து நிமிந்து பக்கம் ஒருத்தனும் காணோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போது இந்த இடத்துல விபச்சாரியாக வந்த அந்த பாவ ஸ்திரீக்கு தேவன் மீட்பை சொல்கிறாரு, ரட்சிப்பை பேசுறாரு. இப்போ இந்த விபச்சாரிக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா விபச்சாரிக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிக்கும் சேர்த்து ரட்சிப்பை கொடுக்கும்படி தேவன் இந்த ஆலயத்தின் மூலையில் இருந்த பிலாத்துவின் அரண்மனையில இங்க தளவரிசையில போய் இப்படி நின்னாரு. அவரை குற்றப்படுத்தினாங்க. இல்லைன்னோ உண்டுன்னோ ஒன்றுமே பதில் சொல்லாம இப்படி நின்றார். அடிக்கப்பட்ட ஆடாய் அமைதியாகவே இருந்தார். ஒரு பேச்சு கூட பேசல. ஹல்லேலூயா. புரியுதா? இப்போ புரிஞ்சது தளவரிசை. ஹல்லேலூயா. தட்டையான கல் வைத்து ஆயத்தம் பண்ணவர். தட்டையான கல்லுனா என்னது? தளவரிசைன்னு அர்த்தம். எபிரேய மொழியில் என்னது? கபாத். நிறைய தளவரிசைன்னா கபத்தியான்னு சொல்லுவாங்க. எப்படி? கபச்சியான். புரியுதா? தளவரிசை நிறைய தளம் இருந்ததுன்னா கபத்தியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எபிரேய பதம். எபிரேய பதத்தில், எபிரேய மொழியில் நம்ம கபத்தியான்னு சொல்லுவோம். இப்போ புரிஞ்சுதா? இயேசு எங்கே நின்னாரு? தட்டையான கல்லில் வைத்து ஆயத்தம் பண்ணப்பட்ட. தட்டையான கல்ல நின்னாரா? இயேசு போஜன பலியா தட்டையான கல்ல நின்னாரா? நின்னார். அடுத்து போடுங்கப்பா 5 பாருங்க. கொப்பரையில் வைத்து ஆயத்தம் பண்ணப்பட்ட. இந்த கொப்பரை என்னன்னா பானைன்னு அர்த்தம். எப்படி? அல்லது குழிவான சட்டி. எப்படி? குழிவான சட்டி அல்லது பானை. கொப்பரை அப்படின்னு சொல்லப்படும். கொப்பரைன்னா ஓகே, பட் புரியும்படி சொல்லணும்னா பானை, குழிவான சட்டி. அதில் வச்சு என்ன செய்யணும்? போஜன பலி ஆயத்தம் பண்ணப்படணும். எசேக்கியேல் திருப்பி கொள்ளுங்க. எசேக்கியேல் 24ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 24
4ஆம் அதிகாரம் 1 முதல் படிக்கிறேன் பாருங்க. 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுப்புத்திரன், இந்த நாளில் போரையும் இந்த தேதியையும் நீ எழுதுவை. இந்த தேதியில் பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையம் இறங்குவான். இப்பொழுது நீ கலக வீட்டாருக்கும் ஒரு உபமானத்தை கண்டுபிடித்து அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை, அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு, சகல நல்ல கண்டங்களான பின்னம் தொடைகளையும் முன்னம் தொடைகளுமாகிய கண்டங்களை சேர்த்து அதிலே போடு, நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு, ஆட்டு மந்தையை தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும். அதில் உள்ள எலும்புகள் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். இதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், நுரை ஒட்டி கொண்டிருக்கிறதும் நுரை நீங்காததுமாகிய கொப்பரை எண்ணப்பட்ட இரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ. அதில் இருக்கிற கண்டமாக எடுத்து கொண்டு போ, அதன் பேரில் சீட்டு போடலாகாது. இங்கே பாருங்களேன், இது பழைய நியமனத்தில் இந்த குழி சட்டியில் வச்சு என்ன செய்யறது, குழி சட்டியில் வச்சு இந்த பலியை என்ன செய்யணும், சமைப்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கொப்பரைன்னு சொல்லப்படுறதே எருசலேமை தான் கொப்பரைன்றாங்க. இந்த எருசலேமில் இயேசு வருவதற்கு முன்பதாக இந்த எருசலேம் முழுவதும் பல ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த ரத்தம் சிந்தப்பட்ட இந்த கொப்பரையில தான் தேவன் ஊழியம் செஞ்சார். பிறந்து அந்த குழிச்சட்டியில தான் பிறந்தார். எப்படி? இந்த குழிச்சட்டிக்குள்ள அவரு பிறந்து இந்த எருசலேமில் தான் சுத்தி திரிந்தவர் என்ன செஞ்சாரு, ஊழியம் செஞ்சார். எருசலேமை சுற்றி தான் ஊழியம் செஞ்சார். அவருடைய சீசர்கள்லாம் அடுத்து எங்க போனாங்க, ஆசியா இந்தியாவுக்கெல்லாம் சீசர்கள்லாம் வந்தாங்க. அடுத்த கட்டம் தான் அப்படி போச்சு. அவர் அந்த இதுக்குள்ள அந்த ரத்தம் கரபடிஞ்ச அந்த எருசலேமுக்குள்ள தான் அவர் ஊழியம் செஞ்சார். அதை தான் கொப்பரைன்றாங்க. அப்பம் பிற்கப்படணும். எப்படி? அப்போ ரொம்ப கவனமாக கவனிங்க. அப்போ என்ன செய்யணுமா, பிற்க. ஏன் அப்பத்தை பிற்கிறாங்க? சரீரம் பிச்சது வந்து ரெண்டாவது, இயேசு ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஏன் அப்பத்தை பிக்கணும்? கவனிங்க. முதல்ல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது அங்கே ஒரு மன்னா வந்தது. அந்த மன்னாவுக்கு பேர் என்ன? தூதர்களுடைய மன்னான்னு பேர். அது என்ன பேர்? தூதர்களுடைய மன்னா அங்கே கொடுக்கப்பட்டது. அந்த மன்னாவை என்ன செஞ்சாங்கன்னா, யாரும் கத்தியால் வெட்ட மாட்டாங்க. எப்படிமா? கத்தியால வெட்ட மாட்டாங்க. ஏன் கத்தியால வெட்ட மாட்டாங்கன்னா, அந்த மன்னாவில் ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய ஜீவன் இருக்கிறதுன்னு சொல்லி அதை கத்தியால வெட்ட மாட்டாங்க, அதை பிச்செடுப்பாங்க. ஹல்லேலூயா. அதே போல அடுத்து மோசே நியமப்படி இந்த கோதுமையினால் செய்யப்பட்ட இந்த அப்பம் என்ன செய்யணுமா, பிச்சு எடுத்தாங்க. கத்தி படலை, கையால பிச்சு எடுத்தாங்க. புரிஞ்சுதா? அதை ஜனங்க நம்பினாங்க. என்னது? அந்த மன்னாக்குள்ள ஜீவன் இருக்குதுன்றத ஜனங்கள் நம்பினாங்க. நீங்க நம்ப மாட்டீங்களா? நானும் நம்பியிருப்பேன் இல்லையா? ஏங்க, காலையில் அப்படியே வானத்திலேருந்து மழை மாதிரி குழிப்பணியாரம் வருது, சாயங்காலம் வருது. நம்ம ஆளுங்க என்ன எப்படி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி தந்து ஷோ எப்படிங்க, யாராவது நினச்சி பார்க்குறீங்களா? அதே மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கு இல்லை? அதை விட மிகப்பெரிய சிலாக்கியத்தில் இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. விசுவாசத்தினால் நீ எத்தனை குழிபறியான வேணா சாப்பிடலாம். நம்ம ஆளுங்க இந்த இலவசமாக கொடுத்தா மதிப்பு தெரியாது. விசுவாசின்னு சொன்ன ஒன்று விசுவாசியம் போ, ஐயோ நாங்க விசுவாசிச்சாதான் பின்ன ஒன்றும் காணலை. எப்படி? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது.
விசுவாசத்தினால் எல்லாம் ஆகும். எனக்கு ஒண்ணும் இல்லை, கடவுள் ஒண்ணு தரலன்னா நீ விசுவாசிக்கல. குழிபணியாரத்தை சாப்பிட்டவன் ஆண்டவர் தெரியும். குழிப்பணியாரத்தை சாப்பிட்டு இலவசமா குழிப்பணியாரம் கொடுத்து தின்னானுவல்ல, என்ன சொன்னான்? இதோட ஊறுகாய் எப்படி இருந்து தெரியுமாங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் இந்த மோசே இல்ல? அதான் வச்சு செஞ்சார். இனி விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும். உனக்கு வானத்திலிருந்து வரும், கீழந்தும் வரும், பூமி அனைத்தும் உனக்கு கீழ்ப்படியும் என் நாமத்தினால். என் நாமத்தை சொன்னால், என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன், பிதா மகிமைப்படும்படி. ஹல்லேலூயா! என்ன பெரிய தேவன் பாருங்க. அப்போ இது எப்படி இயேசுக்கு எப்படி நடந்தது? இயேசுக்கு சரீரம் பிடிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது இல்லையா? பிச்சை எடுத்தாங்க, அப்படிதானே? கல்லெல்லாம் அடிச்சு பிச்சை எடுத்துச்சு, அப்படிதானே? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். இது நான் ஜீவ அப்பமாக இருக்கிறேன். அதை பிட்டு கொடுத்தார், பிட்டு கொடுத்தார். He never cut it. நைஃபை யூஸ் பண்ணல, அவர் கத்தி யூஸ் பண்ணல, பிட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா! சூப்பர்ல பாருங்க. இதெல்லாம் தன் குமாரனை கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு இந்த நீதியை செய்யும்படி தேவன் இயேசு வருவதற்கு 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே என்ன செஞ்சிருக்கிறாரு? மோசேயின் பிரமாணத்தில் எழுதி வச்சிட்டாரு. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! என்ன தேவன் பாருங்க. நானே ஜீவ அப்பம். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு நியமனம் இருக்குது. அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா, இப்போவும் போன உடனே அரபு நாட்டில் எனக்கு தெரியல, அரபு நாட்டில் இப்படி ஒரு கல்ச்சர் இருக்கான். நீங்கள் வீட்டுக்கு போனோடனே நம்ம வீட்டில் வந்தால் என்ன கொடுப்பீங்க? சுகர் போடணுமா, சுகர் போடணுமா போடண்டாமா, உங்களுக்கு சுகர் இருக்கா? இப்போ நான் எனக்கு சுகர் இல்லை, என்ன சுகர் கம்மியாக போடுங்க, இல்லைன்னா போடாமலே இருங்கன்னு சொல்லுவேன் இல்லையா? நான் சொல்லியிருக்கிறேன். அரபு நாட்டில் ஒரு வழக்கம் இருக்குங்க. நீங்கள் வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு அப்பம் கொடுத்துருவாங்க. எப்படி? வீட்டுக்கு போனோடனே அப்பத்தில் உப்பு தடவி இருப்பாங்க. எப்படி? உப்பு தடவின புளிப்பில்லா அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி நீ வீட்டுக்கு போனோடனே உனக்கு அது கொடுத்துட்டாங்கன்னா, என்னிடத்தில் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உன்னை பகைஞனாய் பார்க்கவில்லை, என்னிடத்தில் உனக்கு பங்கு உண்டு என்று அர்த்தம். புரிஞ்சுதா? தரவே இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு அப்பவும் உப்புல தடவி அப்பம் தரலன்னு வச்சுக்கோ, அர்த்தம் என்ன? ஓஹோ, இவன் ஏதாவது தந்தான்னா விஷத்தை வச்சிருவான், நம்ம மேலே கடுப்பாக இருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா! ஸோ இதை இன்னைக்கு வந்து இந்த 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 கல்ச்சர் வந்து இன்னைக்கு இருக்குதாம்மா. நீங்கள் யாராவது வீட்டுக்கு போயிருக்கீங்களா? கல்ஃபில் எல்லாம் சுற்றுவானுல்ல. ஹல்லேலூயா! பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு அர்த்தம். இயேசு நமக்காய் ஜீவாப்பமானார், பிட்டு கொடுத்தார் இல்லையா? அப்படின்னா இயேசு என்ன சொல்ல வராரு? இயேசு நமக்கு என்ன சொல்ல வராரு? என்னிடத்தில் உனக்கு பங்கு உண்டு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உனக்கு இனி ஒரு தண்டனையை தரமாட்டேன், நான் உன் மேலே கோபமாக இல்லை, நீ எப்போ வேணாலும் ஏண்ட வரலாம், என் வீட்டில் முழு சுதந்திரம் உனக்கு இருக்குது, என் இருதயத்தில் நீ வாசம் பண்ண உனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! சூப்பர்ல, என்ன பிளானிங் பாருங்க. ஹல்லேலூயா! ஆனால் பாருங்களேன், பிசாசு என்ன செய்வான்னா, தேவனிடத்துலங்க பாருங்க, நம்ம ஏன் இந்த சத்தியத்தை ஆழத்தமாக பார்க்குறோம் அப்படின்னா, பிசாசு நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா,
உனக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ கள்ளன், நீ கொள்ளக்காரன், நீ பாவி அப்படின்னு சொல்லி தருவோம். அதை நம்ம என்ன செய்வோம்? நம்புவோம். எப்போ நம்பணும்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்பணும். ரட்சிக்கப்பட்டவர் நம்புகிறோமா? நம்புகிறோன்னு நீங்கள் பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாதவங்களும் கேட்டு சொல்கிறேன், ரட்சிக்கப்படாதவன் ரொம்ப இதில் அடி வாங்குவான். பிசாசு உங்களுக்கு பொய்யை சொல்லி தருவான். வேதத்தின்படி, எப்படி பழைய நியமனத்தின்படி ஒருவன் போஜன பலியை செய்தால் அரசனிடத்திலிருந்து அவனுக்கு இனி எந்த தீங்கும் வராது. ஒருத்தன் போஜன பலியை தேவனுக்கு செலுத்தினால் தேவனிடத்திலிருந்து இனி ஒரு குறைவு உனக்கு வராது. அவர் உன் மேல எந்த தண்டனையும் இனி தரமாட்டாரு. உன் மேல அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் வீட்டில் உனக்கு எப்பவுமே உனக்கு கதவு திறந்திருக்குதுன்னு இயேசு செஞ்சு முடிச்சிட்டாருப்பா. அவர் போஜன பலியானார். அவர் இந்த போஜன பலியானதுனால, அப்பத்தை பிட்டு குடிச்சதுனால, இனி எப்பொழுது நீ வா, என் நினைவாயினை கொள்ளுங்கன்னார்ல. இததான் நீ வாயில பேசணும். சகோதர சகோதரிகளே, இத வாயில பேசணும். இத பேசாம உன் பிரச்சனைய பேசுறேன்னா, உன் போராட்டத்தை பேசுறேன்னா, நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிற. ரட்சிக்கப்பட்டும் இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டும் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். பிரச்சனைய பேசாத. உன் வாயில என்ன பேசுறியோ அது உண்டாகும். கர்த்தர் கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் தான் நம்புறேன். ஆனாலும் அவ்வளவுதான், ரட்சிப்பு அவ்வளவுதான் வந்திருக்கு உனக்கு. எப்பா வேதம் தெளிவா சொல்லுது, உன்மேல் எனக்கு எந்த கசப்பு இல்லை, உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். ராஜாவினிடத்தில் உனக்கு பங்கு உண்டு. என் போஜனத்தையே உனக்கு தரேன், ஜீவ அப்பத்தையே உனக்கு தந்துட்டேன். வாயை திறந்த சொல்லணும், அவர் எனக்கு ஜீவ அப்பமாயிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இத பேசணும். ஏன்னா அவருடைய அப்பம் தான் உன்னை காப்பாத்துது, சத்தியம் தான் உன்னை காப்பாத்துது. இந்த சத்தியத்தை தான் நீ பேசணும். உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயில் அறிக்கையிடுவதை நீ பெற்றுக் கொள்வாய். Hallelujah. Go in deeper. ஆழமான ஞானத்துக்குள்ள போங்க. இயேசு யாருன்னு பாரு. பாஸ்டர் யாரு, பாஸ்டர் குடும்பம் யாருன்னு பார்க்காத. தேவன் பழைய நியமனத்தின்படி அரசனுக்கு என்ன செய்யணும்? போஜன பலி செலுத்தணும். உன் வீட்டில் வரவனுக்கு போஜன பலி செலுத்தணும். ஆனா இப்போ ஒரே பலி. இயேசு உனக்காய் எனக்காய் இரத்தத்தை சிந்தி தன் சரீரத்தை பிட்க கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விடுதலையா இருக்கிறோங்க. வாயில ரட்சிப்பை பேசுங்க, துன்பத்தை பேசாதீங்க, கஷ்டத்தை பேசாதீங்க. விசுவாசி தானேன்னு சொல்லி வாயில இருக்கிறது எல்லாம், வயத்தில் இருக்கிறதெல்லாம் கழுவி வாயிலிருந்து ஒமிட் பண்ணாதீங்க, வாந்தி பண்ணாதீங்க, பேசாதீங்கன்ற. விசுவாசிக்கிட்ட இன்னொரு விசுவாசி பேசாதீங்க. Open the message. He opened the gate. அவர் வாசலை திறந்து வச்சிருக்கிறார். Come. தைரியமா வா. கிருபாசன தண்டையில வர்றதுக்கு உனக்கு தைரியமா வரலாம். நானே ஜீவப்பம். ஹalleluya. அவுட் போய் பேசு. ஆரம்பத்தில் சொன்னேன், இன்னைக்கு வொர்ஷிப்ல கூட அது வந்தது. யதார்த்தமா எனக்கு தெரியாது என்ன வந்தது. இயேசு நாமம், இயேசு நாமத்தை ஹைலைட் பண்ணோம். அதில் என்ன வந்ததுன்னா, கேம்ப்ரோ லஹண்டி நாம ஹோஷியன்டா
கேபாரா லியான்டுராரா சொல்லுங்க. மைண்டில் வந்துட்டு போயிடுச்சு. கிம்பரால ஹெண்டோரா பௌச்சியாற்றலா கிரிபல் ஹோரதனி ஆந்திரா கேப்ரா கால்பாரியான்டரா. பார்த்தீங்களா, என் கூட ட்ராவல் பண்ணவே இல்லை. நெவர் யூஸ்ட் ஸ்டங்ஸ். அந்நிய பஸ்ஸை பேசுங்கோ, அந்நிய பஸ்ஸை பேசணும். உடனே உலகம் முழுவதும் இயேசு என்கிற நாமத்துக்கு கீழே தான் இருக்குது. உண்டானது ஒன்றும் அவரால் அன்றி உண்டாகல. எல்லா நாமங்களும் இந்த நாமத்துக்கு தான் கீழ்ப்படியணும். இந்த நாமத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் ஜெயம். வேற யார நீ கூப்பிட்டால் நடக்காது. பாஸ்டர் கூப்பிட்டா நடக்காது, விசுவாசி கூப்பிட்டா நடக்காது. நீ நல்ல ஓப்பனா சொல்லிட்ட, ஐ ஃப்ராங்க் தம் உனக்கு ஆப்பே. நான் க்ளோஸே, நீ வாழ்க்கை க்ளோஸே. had to open with Father. உனக்காய் ரத்தத்தை சிந்தி இவ்வளவு பெரிய பலிகளை, எவ்வளோப்பா, 2 தான் முடிச்சிருக்கிறோம். 3 வாரமா பிரசங்கிக்கிறேன் நான் இந்த பலிய. அதோட நேமிங்களை சொல்றதுக்கே இவ்வளவு டைம் ஆகுது. எவ்வளவு பாடுபட்டிருக்காருன்னு பாருங்க, எவ்வளோ பாடுங்க. எது பார்த்தோம்? அப்பம் நமக்காய் பிற்கப்பட்டார். நெக்ஸ்ட் பாருங்க, உப்பு சேர்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உப்பு எப்படி சேர்க்கப்படணும்? ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ சத்தியத்தை நம்ம போய் உள்ள பார்க்கணும் அப்படின்னா, நமக்காக எவ்வளோ பெரிய தயவை தேவன் உண்டாக்கினார் என்பது தெரியலைன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்தும் அதிகாரமும் அனுபவமும் நம்ம தெரியாது. அது அனுபவம் ஆகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உப்பு சேர்க்கப்பட வேண்டும். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். குயிக்கா படிங்க. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. புதிய உடன்படிக்கை அப்பத்தினாலும் இரத்தத்தினாலும் ஆனது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. புதிய உடன்படிக்கை அப்பத்தினாலும் ரசத்தினாலுமானது. அப்படின்னா தேவனுடைய சரீரமும் அவருடைய இரத்தத்தினாலும் ஆனது தான் புதிய உடன்படிக்கை. புரியுதா? புதிய உடன்படிக்கையினாலே அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசுவின் சரீரம் அவருடைய இரத்தம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த அதாவது எல்லாம் நீங்கள் அதை நான் இதை முந்தின இதில் கூட சொன்னேன். அந்த எதுவுமே என்ன செய்யணும்? புளிப்பு இல்லாத அப்பமாக இருக்கணும். ஆனால் அந்த அப்பம் என்ன செய்யணும்? உப்பு அதில் கலந்துருக்கணும். எப்படிங்க? போஜன பலியில் உப்பு கலந்துருக்கணும் இல்லையா? நான் அந்த கல்ஃப் கண்ட்ரிலெலாம் கொடுக்குறான்னு சொல்லுவேன். வீட்டில் போனால் அந்த அப்பத்தில் உப்பை தடவி தான் கொடுப்பாங்க. ரைட்டா? ரைட், திருப்பி கொள்ளுங்க. அடுத்து ஓகே, ரைட், ஒரு நிமிஷம். அதில் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த புதிய உடன்படிக்கையில் இந்த அப்பமும் இரத்தம் இல்லையா, சரீரமும் இரத்தமும், அதை கொஞ்சம் மீனிங்காக பார்க்கலாம். தேவனுடைய பெத்லகேமோட அர்த்தம் என்ன? பெத்லகேம் அப்படின்னாலே அப்பத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். எப்படிங்க? பெத்லகேமுக்கு எபிரேய அர்த்தம், ஹீப்ரு மீனிங்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அப்பத்தின் வீடு. அப்படின்னா பெத்லகேமில் தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஊழியத்தை துவங்கினார். அப்போ எங்கேருந்து துவங்குச்சு? அப்பத்திலிருந்து துவங்கினார், பெத்லகேமிலிருந்து துவங்கினார் இல்லையா? அவர் எங்கே பிறந்தார்? இயேசு பெத்லகேமில் பிறந்தார். எங்கே அவருடைய ஊழியம் முடிஞ்சதுன்னா பெத்தானியாவில் முடிஞ்சது. எங்கே முடிஞ்சது? ஊழிய
ஊழியம் முடிந்த இடத்துக்கு பேரு, பெத்தானியாவுக்கு பேரு திராட்சை பழ தோட்டம்னு அர்த்தம். ஹலோ, திராட்சை தோட்டம் அப்படின்னு அர்த்தம். எப்படி? அதாவது திராட்சை பழ வீடுன்னு சொல்லலாம். அப்பத்தின் வீடு. பெத்லகேம்னா என்ன? அப்பத்தின் வீடு. இந்த பெத்தானியானா அவர் ஊழியத்தை முடிக்கிற இடம். அப்போ பெத்தானியாவுக்கு பேர் என்னன்னா திராட்சைப்பழ வீடு. வந்துடுச்சா? அப்பத்தின் வீடுனா இயேசுவின் சரீரம், ரத்தத்துக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம்? நம்ம கம்யூனியனுக்கு என்ன எடுக்கிறோம்? திராட்சை ரசம். அப்போ என்ன எடுக்கிறோம்? கோதுமை அப்பம் இல்லையா? எடுக்கிறோம் இல்லையா? கரெக்டு தானே? ரைட்டு. அப்போது எங்கே அவர் வாழ்க்கை முடியுது? ஊழியம் முடிஞ்சது இங்கே பெத்தானியாவில். வாழ்க்கை எங்கே முடிஞ்சு? அவர் எங்கே சிலுவையில் அறையப்பட்டார்? உடனே அங்கே மேலே அறியுறீங்க. ஊருக்கு வேறு சொல்லுங்க. எருசலேம். எருசலேமுக்கு அர்த்தம் சமாதானம்னு அர்த்தம். சரீரம், இரத்தம். இந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் அவர் இழந்தபடினால் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது சமாதானம். என் சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு போகிறேன். இது உலகம் கொடுக்கிற பிரகாரம் இருக்காது. புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இது ரெண்டு வகை. பெத்லகேம்னா என்ன அர்த்தம்? பெத்லகேம்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். பெத்தானியால அவர் ஊழியத்தை முடிச்ச இடம். திராட்சை பழ வீடுன்னு அர்த்தம். அவர் மரித்து உங்களுக்காய் எனக்காய் இரத்தத்தை சிந்தி மரித்த இடம் எருசலேம். எருசலேமுக்கு அர்த்தம் என்ன? சமாதானம் அர்த்தம். சபை தேரடிச்சு. God is good. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிசாசு ஒன்ன சோதிப்பான். பிசாசு ஆண்டவர் எங்க சோதிப்பான்? ஆண்டவர் ஊழியத்தை தொடங்கும் முன்னாடி என்ன செய்வார்? 40 நாள் வனாந்திரத்தில் தள்ளப்படுவார். அங்க என்ன சோதிக்கிறான் பிசாசு? இந்த கல்லை அப்பமா மாறினா மாறுமே. அவர் ஒன்று என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என்னது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவன் உனக்கும் எனக்கும் அவர் தன் வாயிலிருந்து புறப்பட பண்ணின வார்த்தையே நமக்கு ஜீவ அப்பமாயிருக்கிறது. இந்த ஜீவ அப்பம் உன் வாயிலிருந்தோ என் வாயிலிருந்தோ புறப்படணும்னு சொல்லிதான் அவர் கல்ல அப்பமா மாற்றல. அவரே தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தினால் அவருடைய போஜனத்தினால் நீயும் நானும் பிழைத்திருக்கிறோம். கேம்பர்லோதுரியாண்டா. வாட் அ பிளான். பக்கத்துல என்ன பிளான் இல்ல பாருங்க. இந்த கல்லை அப்பமாக்கன மாத்திருக்கலாம் அவருக்கு இல்லையா? பசிச்சிருக்கிற நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? நீ ஏன் இப்படி இருக்க? இயேசுவின் நாமத்தில் கேளு. நீ தேவன் கொடுத்த தரிசனத்தோடு இருக்கிறனா நீ மனுஷன் சொல்லி கேட்கவே மாட்ட. கர்த்தர் சொல்லி தான் கேட்ப. ஏன்னா உன் வாயிலிருந்து புறப்படுறதான் வாழ்க்கை. யோபு வாயை ஏன் தெரியுமா திறக்காம இருந்தான்? அவன் சொன்னான், உன் வாயை தூசித்து தேவனை தூசித்து ஜீவனை விடும். தேவனை தூசிக்கிறதே ஜீவனை விடுறதுக்கு அர்த்தம். அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? அது தேவனை தூசிக்கிறதா தூசிக்கிறது இல்லையா? தூசிக்கிறது. எனக்கு மட்டும் எல்லா பிரச்சனையும் அர்த்தம் என்ன? அப்ப உனக்கு என்ன நடக்குது? ஜீவன் போச்சு. புரியுதா? ஜோக்ஸ் அப்பார்ட். ரொம்ப தெளிவாக கவனமாக இருங்க. புரியுதா? வாயிலிருந்து என்ன புறப்படணும்?
ஜீவன் தான் புறப்படும். வா எடுத்து மற்றவங்கள பேசும்போது அதிக ஜாக்கிரதையாரு. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, யூ ஆர் சோல்ட் அவுட், யூ ஆர் பெய்ட் ஓவர். ஒன்னையே விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாரு. யாருக்கு போய் என்னத்தை செஞ்சுட்டு இருக்க நீ? நான் பேசுகிறேன், வா எடுத்த ப்ளஸ் பண்ணணும். எப்படி? நான் இது எப்போ பழகுனேன் தெரியுமா? சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நான் இதை பழகிட்டேன். என் ஃபேஸ்புக் எடுத்தால் அப்போ தெரியும். இப்போவும் 2010 2009 நினைக்கிறேன் என் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது. அப்போதுலேருந்து எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுவேன். யார் ஃபோட்டோ போட்டாலும் ப்ளஸ் பண்ணுவேன். காட் பிளஸ் யூ கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. பிகாஸ் ஐ ஆம் பிளஸ்ட். இஃப் யூ ஆர் ரெடி டு கெட் blessing from me, you can receive it. நான் கொடுத்துட்டு இருப்பேன். பிகாஸ் ஐ ஆம் பிளஸ்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இது நான் என்னுடைய சுயத்தினால சம்பாதித்தது அல்ல. இயேசு தன் சுயத்தை கொண்டு சம்பாதித்து எனக்கு தந்த ஈவு. இதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு என்ன குறைச்சல்? ஹலோ, ஊழியக்காரங்க கூட சொல்லுங்க. ஊழியக்காரங்க உங்களை சபிச்சாங்கன்னாலோ குண்டக மண்டகன்னு பேசிட்டாங்கன்னோ சொல்லுங்க, God bless you. God bless you. ஒன்னால பிளஸ் பண்ண முடியல. நான் பிளஸ்ட் பிகாஸ் ஐ am bless you. ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற ஒருத்தனை வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. ஐ ஆம் ஸ்ட்ரிக்ட்லி சேயிங், உன்கிட்ட இருக்குது இல்லை, ஆனால் ஆசீர்வாதத்தை தான் நீ பேசணும். ஆசீர்வாதத்தை பேசாத யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்காத. சாபம் அரைஞ்சு கூட இருந்து அறுத்து எடுத்துருவாங்க, இருக்கிறதும் எடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. தேன் சேர்க்கப்படலாகாது. இனிப்பு அப்படின்னா என்னது? அப்பத்தில் போஜன பலியில் இனிப்பு சேர்க்கப்படக்கூடாது. ஏன்னா அது ஒரு கசந்த காரியம், அது வலி, வேதனை. புரியுதா? அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதில் தேன் சேர்க்கக்கூடாது. புரியுதா? இயேசு அப்படி இருந்தாரா அவர் வாழ்க்கையில்? உடனே நம்ம செய்வோம், கசப்பான காடியை கொடுத்தார், அப்படி தானே இல்லையா? ஓகே, அது ஒன்று. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே உங்களை மாதிரி என்ன மாதிரி அவர் ஆசீர்வாதமாக இருக்கல. ஒரு மேட்டர் தெரியுமா? திருப்பி கொடுங்க, ஒரு வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 28 நினைக்கிறேன். லூக்கா 9:58 போடுங்க. பட்டக் டக் டக் டக். லூக்கா 9:58 நான் படிக்கிறேன் பாருங்க. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். இதுக்கு நிறைய பேர் பல வியாக்கியானலாம் சொல்லிட்டாங்க. எப்படி? இல்லை, ஆண்டவருக்கு ஒரு வழியில் அவர் வந்திருக்காரு. அவர் ஒன்ன மாதிரி என்ன மாதிரி லாபப்படலை, ஆனால் தேவனோடு உறவில் இருந்தார். அது வேற, அந்த இன்பம் வேற. ஆனால் இது என்னன்னா, அவர் இந்த முழு உலகத்துக்கும் நன்மையை கொண்டு வரும்படி, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி லோ நடந்தார். கஷ்டத்தை எல்லாம் சுமந்தார். பிறருடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் சுமந்தார். ஊழியக்காரனுக்கு வேலையும் இதுதான். எப்படி? ஊழியக்காரன் ஒரு ஃபோனை வச்சுட்டு ஆண்டவரே சோதராப்பா தட்டி விடுங்கப்பா, தூக்கி விடுங்கப்பான்னு சொல்லிட்டு விடுங்க. அடுத்தவன அப்பாடா ஃப்ரீ ஆகுன்னு, அடுத்து பிரதரே அடுத்து கால் வருதா? அப்போ என்னது? ஊழியக்காரனுக்கு தூக்கம் இல்லை. ஹல்லேலூயா. தலை சாக்க முடியாது, ஏன்னா அந்த சாயல் இருக்கும். அப்படி புரியுதா? ஆனால் இங்கே பாருங்களேன், முழு உலகத்துக்கும் தேவன் மீட்பை கொண்டு வரும்படி அவர் ஒரு தரித்திரமாக மாறினார். சிலுவையில் தரித்திரராய். எதற்கு? உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவானாக்கும்படி அவர் தரித்திரரானார் சிலுவையில். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அப்போ அவர் ஒரு பொண்ணு கட்டல, 2 பிள்ளைகளை பார்க்கல. அப்போ பொண்ணு கட்டுறது, பிள்ளைகளை எல்லாம் பார்க்கறது சந்தோஷமா? அதுதான் சந்தோஷம்.
அதுதான் சட்டம். உனக்கு அதில் சந்தோஷமும் சமாதானமும் வரலைனா நீ இன்னும் பிரமாணத்தை அறியவில்லை, தேவன் உனக்கு செய்ததை அறியவில்லை, அதன்படி நீ வேண்டவில்லை, நீ விசுவாசிக்கவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் மேட்ரே. மற்றபடி தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படி அவர் இந்த பூமியில் என்ன செஞ்சாரு? கசப்பானதான் எடுத்தாரு. ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற உறவு கெட்சமேனில போய் கூட அந்த ரத்த பொட்டி வருதுன்னா அது யாருக்காக? உனக்கு எனக்காக தான் அவர் என்ன செஞ்சார்? அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். 9 திருப்பி கொள்ளுங்க. பலி என்ன செய்யணுமா? எண்ணெய் வார்த்து தூபம் இடணும். திருப்பி கொள்ளுங்க. என்ன இருக்கும்? எண்ணாகமம் முடிச்சிடலாம். இனி ஒன்று கூட தான் இருக்குது. எண்ணாகமம் 5:15. அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே 10% படைப்பாக கொடுக்க கடவன். அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாய் இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருப்பானாக. இது ஒரு சந்தேகம். ஒரு மனைவியின் மேலே சந்தேகமாக இருக்கிற ஒரு புருஷன் ஆசாரியன் இடத்துல வரான். வந்து அவன் முறையிடுறான், இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போது அந்த காணிக்கைக்கு பேர் வந்து எரிச்சலின் காணிக்கை. அதாவது அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கை. அப்படி இருக்கிறதுனால அதன் மேல் எண்ணெய் வார்க்கக்கூடாதான். எப்படி? எண்ணெய் வார்த்தாச்சுன்னா அர்த்தம் என்ன? மன்னிச்சாச்சுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒருத்தன் கொண்டு வரான். யார்கிட்ட? ஆசாரியன்ட்ட கொண்டு வந்து என்னத்துக்கு வரான்? என்கொயரி பண்ணுறான். இது பண்ணுறது என்னது? அது என்ன சொல்லுவோம்? பஞ்சாயத்து பண்ண வரான் இல்லையா? வரான். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா எரிச்சலின் காணிக்கையாக இருக்குது. அது அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையாக இருப்பதனால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபம் வர்க்கம் போடாமலும் இருப்பானாக. ரைட்டா? இப்போ இது நெகட்டிவ் சென்ஸில் சொல்லப்பட்டிருக்குது. சரி, இனி பாசிட்டிவ் சென்ஸில் வாங்க. ரைட்டு. யோவான் 12 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். முதல் வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பதாக இயேசு தன் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். ரைட்டா? அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசரும் அவரோடு கூட பந்தியிருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதைதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசர்கள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போறவனாகிய சீமோனாகிய குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்காமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினால் பணப்பையை வைத்து அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியால் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். ரைட்டு. இன்னும் வாங்க 19 யோவான் 19 திருப்பி கொள்ளுங்க. 39-40. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவின் இடத்தில் வந்திருக்க நிக்கதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தால் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்தவர்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இப்போ என்னன்னா கவனிங்க, இந்த கண்டென்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இது எப்படின்னா இதோடைய சம்பவம் என்னன்னா, அப்பத்தில் எண்ணெய் வார்த்து என்ன செய்யணும்? எண்ணெய் போட்டு தூப வர்க்கம் காட்டினா அந்த பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, இனி அதை நினைக்கக்கூடாதுன்னு அர்த்தம். எப்படி? பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. இப்போ வந்து யார் ரோசலெட் ஒன்று சொல்கிறாங்க, ரூபன் வந்து என்னை அடிக்கிறாரு, குத்துறாரு, கழிச்சியாரு, தூக்கி போட்டு மிதிக்கிறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிட்டாங்க. யாருடைய சொல்லியாச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஒன்றும் இல்லை சிஸ்டர், கர்த்தர் அவர்களை மன்னிப்பார். 2 பேரும் வந்து நிற்கிறீங்க. எப்படி? 2 பேரும் நிற்கிறாங்க.
அப்போ இவங்க பச்சைக்கு சொல்கிறாங்க, ரூபன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே என்ன நடக்குது? ரூபன் மன்னிக்கப்பட்டாச்சு. ரூபன் சொல்லலாம், போட்டு பாஸ்டர் நான் கொஞ்சம் அறியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா மன்னிக்கப்பட்டாச்சு இல்லையா? அதே போல தான் இந்த கோதுமை இது பண்ணி புளிப்பில்லாத அப்பம் பண்ணும்போது அதில் எண்ணெய் வார்த்தாலே, எண்ணெய் வார்த்து தூபம்னா என்ன? இயேசு மரிக்கும்போது என்ன நடந்தது? அன்னைக்கு யூத கலாச்சாரத்தில் மரித்த சரீரத்தை என்ன செய்வாங்க? எண்ணெயை ஊற்றுவாங்க. எண்ணெயை ஒலிவ எண்ணெயை ஊற்றி அதை சுற்றி என்ன செய்வாங்க? துணியை சுற்றி இந்த என்னது அது என்னது சொல்லுவாங்க? போளம், சுகந்த வெள்ளை போளம், கரிய போளம் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் பாருங்க. இந்த வெள்ளை போளங்கள் இருக்குல்ல, அதனால் நம்ம இந்த கெட்டு போகாமல் இருக்கிறது, இன்றைக்கி பாடி எம்போஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அன்னைக்கு சில ஸ்மெல்ஸ், அது அந்த போளங்கள் இல்லையா, அதை என்னென்னா தூபம் கட்டுவாங்க. அதில் அப்படி கட்டி வைக்கும்போது அந்த பாடி என்ன செய்யாது? இப்போதான் அப்போது இந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் அப்படி தான் பண்ணணும். அதில் எண்ணெய் ஊற்றிட்டாலே அந்த தூபம் காட்டிட்டாலே பாவம் முடிஞ்சுது, எல்லாம் அடக்கம் பண்ணி ஆயிற்று. இனி உன் பாவத்தை, உன் பிரச்சனையை பற்றி கேட்கக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. இதுதான் அந்த ஸ்திரீக்கு நடந்தது. இதனுடைய முன்னறிப்பு தான், இதனுடைய முன்னு தான் அவள் பார்த்துங்க 300 பணம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு வருஷத்தில் ஒரு மனுஷன் நல்லா சம்பாதிக்கிற மனுஷன் ஒரு வருஷம் சம்பாதிக்கிற பணம் தான் என்னது? அந்த தைலம். அதை உடைச்சு ஆண்டவருடைய காலை கழுவுறா. அந்த முழு வீடும் கபன்னு அடிக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இது போட வேண்டியது. ஏன்னா அவர் மரித்த பின்பு இந்த சரீரம் இதே மாதிரி தான் செய்யப்படும். அதற்கான முன்ருசி இது. புரியுதா? செய்ய விடு, அவளை விட்டுடுன்றாரு. அவளை இவன் யூதாஸ் என்ன செய்கிறான்? இதை எத்தனை பேர் வீடு கட்டி கொடுத்துருக்கலாம், இதை வேஸ்ட்டாக பண்ணிட்டாலே இந்த பணத்தை, அவளை விட்டுடு, அவள்கிட்ட கேள்வி கேட்காத, இது செய்யப்பட வேண்டியது. ஹல்லேலூயா. இயேசு மரித்த பின்பு இதே மாதிரி நடந்தது. அப்படின்னா அந்த 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 அவர் கொல்கத்தாவில் இருக்கார்ல, அந்த கொல்கத்தாய்க்கு பக்கத்திலேயே ஒரு கல்லறை தோட்டம் புதுசாக இருந்தது. புரியுதா? நிக்கதோம் மூலமாக அந்த கல்லறையில் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருடைய பாடியை இதே மாதிரி செஞ்சு என்ன செய்கிறாங்க? வைக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் அதுக்கு செய்ய வேண்டிய போஜன பலியை செய்து அவர் மேல் எண்ணெய் ஊற்றப்பட்டது. அவரை சுற்றி அந்த நலதபினங்கள் என்னது? அந்த தூபம் காட்டப்பட்டது. இப்போ நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். உன்னை பற்றி யார் தப்பாக பேசினாலும் நீ கேள்வி கேட்கவே வேண்டாம். உன்னை பற்றி ஆண்டவர் பேசிட்டாரு. நீ நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன், உன் மேலே இருக்கிற சாபம், தரித்திரம், பாவம் எல்லாம் போக்கப்பட்டிருக்கிறது. இதை விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறதுனால் இதன் பலனை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை பார்த்து முடிச்சிருவோம். இதுதான் 10வது பாயிண்ட்டு. ஞாபக குறியாய் செலுத்தப்பட வேண்டும். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், எல்லாரும் தெரிஞ்ச வசனம் 24 நான் படிக்கிறேன். வேறாம், ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தங்கள் நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் போடும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் போடும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவர் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். சிஸ்டர், பிரதர், நீங்களும் நானும் நினைவு கூறப்படணும். எப்படி?
இந்த கம்யூனியன் எடுக்கிறோம்ல, அப்பம் எடுக்கிறோம்ல, அது வந்து ஒரு நினைவு கூறுதல். பாஸ்காது. பாஸ்கானாலே நினைவு கூறுதல். எதை நினைவு கூறுறோம்? பாவத்தை நினைவு கூறுறது இல்லை. பல சபைகள் என்ன செய்யுது? என்னென்ன பாவம் செஞ்ச, பாவத்தை நினைக்கிறது இல்லை. உன் பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்று ஆத்துமாவுக்குள் நீ நினைவு கூற. ஹலோ ஹலோ, அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ அம் டெல்லிங்? நான் இங்கே போதிக்கிறது தப்பா சரியா? நான் எல்லாருக்கும் அப்பத்தை கொடுக்கறது தப்பா சரியா? கரெக்டு தானே? நான் சொல்கிறேன், நீ மன்னிக்கப்பட்டிருக்கேன்றேன். நானா சொல்லலை, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா 2025 வருஷங்களுக்கு முன்பதாய் உனக்கும் எனக்கும் பாவத்துக்கான பரிகாரம் செய்து முடித்திருக்கிறது. இப்போ இதை நினைவு கூறி என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். இதை என் நினைவாக செய்யுங்கள் நான் வரும் அளவும். ஹல்லேலூயா.